சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சேது வீட்ல குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்காரு. குழந்தைக்கு குளிச்சு விட்டு, பவுடர் அடிச்சு விட்டு வந்து குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஐஸ்வர்யா வந்து உள்ள இருந்து வந்து சேதுகிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன மாமா பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு பேசும்போது வந்து, "நான் பாரு வந்து இப்பதான் குளிச்சதோடனே வந்து பவுடர் அடிச்சு விட்டு நான் வந்து புதுசா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்னா அதை போட்டு விடலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஐஸ்வர்யா வந்து ஏதோ திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, மாமா நான் எனக்கும் அந்த குழந்தை கூட விளையாடணும்னு பேசணும் போல் இருக்குது. நானும் எடுத்து விளையாட்டுமா, பண்ணட்டுமா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் குடுங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்ப வந்து இதெல்லாம் வேண்டாம் ஐஸ்வர்யா விடு. குழந்தை தானே நான் பார்த்துக்கிறேன். நீ இத பத்தி கவலைப்படாத விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இல்ல மாமா எனக்கும் பழகிக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சேது வந்து ஒரு ஆச்சரியப்படுறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி எப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த குழந்தைக்கு அந்த புது ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து, மாமா நானும் அந்த குழந்தைய தூக்கட்டுமான்னு கேட்கும்போது, "நீ தலை நிக்கல நீ வந்து" அப்படின்னு. தலை நிக்கலைன்னா என்னங்கிற மாதிரி டவுட் கேட்குறாங்க ஐஸ்வர்யா. "இது கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேது. அதுக்கப்புறமா சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. எடுத்து கையில் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பாத்ரூம் போயிடுறாங்க. அந்த குழந்தை பாத்ரூம் போயிடுது. இது உடனே வந்து ஐஸ்வர்யா முகத்தை சுழிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. "புடிங்க மாமான்னு சொல்லி குழந்தை சேதுகிட்ட கொடுத்துட்டு நேராக பாத்ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வாமிட் பண்ணுறாங்க. இது எல்லாமே சேது பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தோடனேயுமே வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாரு, "குழந்தை விஷயத்தில் நீ எதுவுமே பண்ண வேண்டாம் ஐஸ்வர்யா. நீ எது பண்ணிட்டு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. வேண்டாம் விட்டுரு" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. "இல்லை மாமா இது எனக்கு வந்து பழக்கமே இல்லை. இது புதுசாச்சு. அதனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி வந்து ஐஸ்வர்யா சொல்றாங்க. சேது வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு குழந்தைய எடுத்துட்டு, "வாடா ராஜா நம்ம வெளியில போய் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தமிழ்ச்செல்வி வந்து அவங்களோட தமிழ்ச்செல்வியோட பொன் குழந்தைய எடுத்துட்டு போயிருக்காங்க. பெண் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் எழுத போக வேண்டியது இருக்கனால அவங்க அம்மாவும் குழந்தைய எடுத்துட்டு தமிழ்ச்செல்வி வந்து எக்ஸாம் எழுத போறாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு தமிழ்ச்செல்வி போனதுக்கு அப்புறமா வந்து வசந்தா குழந்தைய வச்சு வெளியே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் வச்சு குழந்தை விளையாண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா குழந்தை வந்து ஓயாம அழுகிறக்க ஆரம்பிக்கிறான். அதனால வேற வழியே இல்லாமல் சமாதானப்படுத்தி பார்த்துட்டு வசந்தா வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போய் எக்ஸாம் சூப்பர்வைசர்கிட்ட பார்த்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்து சரி கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது தமிழ்கிட்ட வந்து கொண்டு குழந்தை கொடுக்குறாங்க. தமிழ் குழந்தைகிட்ட பொண்ணு ஆலோசனை எடுத்துக்கிறாங்க. தமிழ் பால் கொடுக்குறாங்க. குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க தமிழ் குழந்தை வந்து அவ்வளோ கண்ணுங்கரத்தமாக வந்து பார்க்குறாங்க. அது வசந்தா நினைக்கிறாங்க, நீ இவ்வளோ வைராக்கியமாக படித்து பரீட்சை எழுதுறதுக்காகவே நீ வந்து டாக்டர் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இது எல்லாமே 2 பேருமே வந்து அவங்கவுங்க குழந்தைய வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க.